Hello friends, welcome to C language Tamil tutorial part 4. நான் போன கிளாஸில் பார்த்தோன்னா டேட்டா டைப்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். இந்த கிளாஸில் C language பற்றி ஒரு சின்ன அதோட சின்டாக்ஸ் பற்றி சொல்ல போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நிறைய பேர் C இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கலாம். இந்த இன்க்ளூட், ஸ்டூடியோ, கோனியம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது எதுக்கு என்னதுக்கு அப்படின்றது தெரியாது. நிறைய பேர் அதை பற்றி டைப் பண்ணியிருப்பீங்க. இப்போதைக்கு நான் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே இன்க்ளூட் அப்படின்றத நான் டைப் பண்ணியிருப்பேன். இந்த இன்க்ளூட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இன்க்ளூட் அப்படின்னா செலுத்து, உட்செலுத்து அப்படின்ற மாதிரி. இந்த இன்க்ளூட் ஸ்டுடியோ அப்படின்ற இன்க்ளூட் ஸ்டுடியோ .h இது ஸ்டுடியோ அப்படின்னு படிக்கூடாது. ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் அப்படின்றது .h அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹெட்டர் ஃபைல். இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹெட்டர் ஃபைல், அதாவது இந்த தலைப்பு பகுதியில் எழுதக்கூடியது எல்லாமே ஹெட்டர் ஃபைல் அப்படின்னு சொல்லலாம். அதற்காகத்தான் இந்த ஹேஷ் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஹெட்டர் ஃபைல் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் அவுட்புட், இதுதான் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமுக்காக எழுதப்பட்டது. இந்த கான் இன்புட் அண்ட் அவுட்புட் .ho அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படி எந்த ஹெட்டர் ஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளியர் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இது கிளியர் ஸ்க்ரீன், அப்புறம் இந்த கெட் கேரக்டர் அப்படின்றதெல்லாம் இந்த ஹெட்டர் ஃபைல்லேருந்து தான் ஒர்க் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான் ஹெட்டர் ஃபைலை நான் அழிச்சிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் அழிச்சிட்டுனா இந்த கிளியர் ஸ்க்ரீன், கெட் கேரக்டர் அப்படின்றது வேலை செய்யாது. அது ரெண்டும் வேலை செய்யணுன்றதுக்காக தான் இந்த நம்ம கான் ஐஓ அப்படின்ற ஹெட்டர் ஃபைலை யூஸ் பண்ணுறோம். இந்த ஹெட்டர் ஃபைல் வந்து நார்மலாக இப்போ ப்ரோக்ராமிங் நம்ம எழுதுனே ரன் பண்ண கொடுத்தோன்னா இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ் எல்லாம் ரன் ஆகாது. இந்த வாய்டு மெயின் அப்படின்ற இந்த இடத்துல இருந்து தான் இந்த மெயின் அப்படின்றத பார்த்தா ப்ரோக்ராம் ரன் ஆக தொடங்கும். அப்புறம் இதுக்குள்ளார தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம் அப்படின்றது அந்த சிஸ்டத்துக்கு தெரியும். நான் முத என்ன சொல்கிறேன்னு பார்த்தோன்னா இந்த C லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லைங்க, நார்மலாகவே இப்போ சிஸ்டம்னு எடுத்திங்கன்னா மனுஷனா இப்போ நம்ம ஒரு மனுஷன் அப்படின்னா நார்மலாக நம்மளுக்கு அடித்தா வலிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் சிஸ்டத்துக்கு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. எல்லாமே நம்ம ஒவ்வொன்றும் சொல்லணும். இப்போ இந்த ஏன்னா என்ன, மெயின்னா என்ன அப்படின்றதெல்லாம் என்னென்ன அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் சொன்னால் மட்டும்தான் புரியும். இது எல்லாத்தையும் அவங்க இந்த ஆஸ்கி கோடிங் மூலிமா அவங்களுக்கு டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நம்மளுக்கு அவுட்புட் வரணும்னா அந்த அவுட்புட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். இந்த ஃபார்மேட் மாறினா தான் இந்த C லாங்குவேஜில் நிறைய எரர்ஸ் அப்படின்னு வரும். அதனால தான் இந்த C லாங்குவேஜ்னாவே நிறைய பேர் கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டுட்டோரியல் முழுசாக பார்த்தீங்கன்னா C இவ்வளோ தானே அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுப்பீங்க. சரி, நம்ம போகலாம் கிளாஸ்க்கு. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். இந்த மெயின் அப்படின்றத பார்த்தோன்னே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அது கீழே வந்ததுன்னே கிளியர் ஸ்க்ரீன் அப்படின்றத படிக்கும். இந்த கிளியர் ஸ்க்ரீன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இப்போ நம்ம இப்போ நாங்கள் வெல்கம்னு மட்டும்தான் எழுதியிருக்கேன். அதனால் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் Ctrl+9 அழுத்துறேன். கண்ட்ரோல் எங்கே தெரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படின்ட்டு மட்டுமே 3 டைம் வந்திருக்கு. இதுவே நான் கிளியர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். அதே ரன் பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா? எத்தனை டைம் ரன் பண்ணாலும் லாஸ்ட் டைம் நம்ம என்ன யூஸ் பண்ணணுமோ அதுக்கு தான் அவுட்புட் வரும். அதுக்கு முன்னால் இருந்ததை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த கிளியர் ஸ்க்ரீன் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது கீழே தான் நம்ம டேட்டா டைப் யூஸ் பண்ணி இன்புட் வாங்குறது, டேட்டா டைப் யூஸ் பண்ணி நம்மளாக டிக்ளேர் பண்ணுறது, ஏபி வேல்யூ அசைன் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். இன்டீஜர், ஃப்ளோட்டு, ஃப்ளோட், டபுள், இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாம் நம்ம இந்த இடத்துல தான் யூஸ் பண்ண போகிறோம். அதெல்லாம் நம்ம டேட்டா டைப்ஸ் பற்றி, அதாவது இந்த ஆப்ரேட்டர்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு ப்ரோக்ராமிங்குள்ளார போகும்போது சொல்கிறோம். நான் இப்போதைக்கு ப்ரோக்ராமிங் பற்றி போல் இந்த ப்ரோக்ராமிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் எதுக்காக பயன்படுது அப்படின்றத பற்றி மட்டும் தான் சொல்லியிருக்கேன். பார்த்தோன்னா இந்த printf அப்படின்றத பார்த்தோன்னா அதாவது பிரிண்ட் பண்ணி காட்டுறதுக்காக, நம்மளோட அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணி காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த செமிகோலன் கன்ஃபார்மாக எல்லாத்தோட எண்டிலும் போட வேண்டியது இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஏரோ மார்க்கு அந்த மாதிரி போடும்போது அந்த பேக்கெட்ஸ் எல்லாம் போடும்போது நம்ம தப்பு பண்ணோன்னா எரர் காட்டும். அதுலெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இருங்க. ஏன்னா கரெக்டாக
போட மாட்டோம். நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு, ஒவ்வொன்றுத்தையும் நம்ம டிஃபைன் பண்ண மட்டும்தான் சி லாங்குவேஜுக்கு தெரியும். அதனால் ஒவ்வொன்றும் எந்த இடமும் தப்பு இல்லாத பார்த்துக்கணும். பார்த்தோன்னா நான் வெல்கம் அப்படின்றது இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளார போட்டு போகிறேன். ஏன்னா அதுவும் இந்த சி ப்ரோக்ராமிங்கில் ஒரு சின்டெக்ஸ் மாதிரி. டபுள் கொட்டேஷன் போடணும்னா இப்போ நான் அது வராது பாருங்கள், நான் யாராவது வரும் பாருங்கள் காட்டுறேன். சாரி, நான் F2 கொடுக்குறேன். தெரியுதுங்களா, வெல்கம் அப்படின்னு வந்துடுச்சு. இது பார்த்தோன்னா ஒவ்வொரு டைமும் ப்ரோக்ராமிங்கில் எரர் வராது பார்த்துக்கிறது நம்ம டைப் பண்ணும்போது பார்த்துக்க வேண்டியது. இப்போ இந்த கெட் கேரக்டர் அப்படின்றது நான் சொன்னேன் இந்த ஹெட்டர் ஃபைல்லேருந்து ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. இந்த கெட் கேரக்டர் அப்படின்றது எது பார்த்தோன்னா, இப்போ இந்த இங்கே நம்மளோட அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆனதோடனே நம்மக்கிட்ட ஒரு கேரக்டர் கேட்கணுன்றதுக்காக தான் அந்த கெட் கேரக்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் பாருங்கள், நான் ரன் பண்ணி இப்போ பாருங்கள், நான் கண்ட்ரோல் F9 கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நார்மலாக இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டும் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணணும், இல்லைனா எரர் காட்டும். இப்போதைக்கு நான் காட்டிங்கிறது பார்த்தோன்னா ஒரு பேசிக் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் உள்ளார அடுத்த கிளாஸ்லேருந்து ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்ப்போம். ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது ப்ரோக்ராமிங்கு எப்படி ஆட் பண்ணுறது, ப்ளஸ் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.